வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். இந்தியாவின் மொழி பாரம்பரியத்தை மீட்டெடுக்க நாடு முழுவதும் பொது முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் அமித்ஷா பேச்சு. நமது நாட்டில் ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்படுவார்கள். அத்தகைய சமூகத்தை உருவாக்குவது வெகு தொலைவில் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். திருச்சி அருகே பொக்லைன் மீது கார் மோதி விபத்து. முசிறி ஆடியோ சம்பவ இடத்திலேயே பலி. ஜீயபுரம் அருகே கடியாக்குறிச்சி பகுதியில் கார் சென்றபோது எதிரே வந்த தனியார் பேருந்துக்கு ஓட்டுநர் பிரபாகரன் வழிவிட்டார். அப்போது பக்கவாட்டில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலைப் பணியில் ஈடுபட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது கார் பயங்கரமாக மோதியது. இவ்விபத்தில் இடதுபுறம் அமர்ந்திருந்த ஆறுமுக தேவசேனா சம்பவ இடத்திலேயே பலியானார். ஓட்டுநர் பிரபாகரன் படுகாயமடைந்தார். கிருஷ்ணராஜ் சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழகத்துக்கு 9875 கன அடி நீர் திறப்பு. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக கிருஷ்ணராஜ் சாகர், கபினி உள்ளிட்ட 4 அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனால் கபினி அணையில் இருந்து தமிழகத்துக்கு வினாடிக்கு 9875 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. INS அர்னாலா போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் சேர்ப்பு. கடலுக்கடியில் கண்காணிக்கவும், தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடவும், எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் வகையில் இந்த போர்க்கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடல் கண்ணி வெடிகளையும் வைக்க முடியும். இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும். ஈரானில் இருந்து 110 இந்திய மாணவர்கள் டெல்லி திரும்பினர். ஈரானிலிருந்து அர்மீனியா வழியாக தோகா வந்தடைந்த இந்திய மாணவர்கள் 110 பேர் நேற்று இரவு டெல்லி வந்தடைந்தனர். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரம் அடைந்து வருகிறது. ஈரானில் 4000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உள்ளனர். இதில் பாதி பேர் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவர்கள். இவர்கள் ஈரானில் உள்ள உர்மியா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பயில்கின்றனர். இவர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர வேண்டுமென இவர்களின் பெற்றோர் பிரதமர் மோடிக்கு வேண்டுகோள் விடுத்தனர். தமிழகத்தில் தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த வேண்டுமென்றும், பாஜகவின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக அநீதிக்கு தமிழக அரசு துணை போகக்கூடாது என்றும் தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஜூன் 22 முருகனை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழகத்தையே கையில் எடுப்போம். சென்னையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. எடப்பாடி அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமையாசிரியரின் டிபன் பாக்ஸை மாணவிகள் கழுவியதாக வீடியோ வைரலான நிலையில் அந்த தலைமையாசிரியரை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள்.